ஓம் ஞான மூட்டீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உச்சமான கிரகங்கள் இருந்தும் வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் என்ன? உச்சமான கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு யோக பலன் கண்டிப்பாக இருக்க வேண்டுமே, அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நற்பலன் இருக்க வேண்டுமே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது உண்டு. ஆனால் உச்சமான கிரகங்களை நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்கள் ராசி லக்கணப்படி அது யோகமான கிரகமாக இருந்து அது உச்ச நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அது யோகம், கண்டிப்பாக அது யோகத்தை கொடுக்கும். ஆனால் அந்த உச்சமான கிரகம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கிரகம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல எந்த கிரகமே உச்சம் ஆகிறது இல்ல, புதன் பகவானை தவிர. அப்ப எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டுல தான் போய் உச்சம் ஆகிறது. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உச்ச பலனை அந்த கிரகம் எந்த ஸ்தானத்துல உச்சம் ஆகுதோ, உச்சமாகிற ஸ்தானம் உங்கள் ராசி லக்கத்திற்கு எந்த உறவா வருதோ அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய லாபங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமே தவிர உங்களுக்கு அது முழுமையான பலனை கொடுக்காது. அனுபவத்துல கண்ட விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். தெளிவா நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருவர் ஜாதகத்துல அப்ப யோகமான கிரகங்கள் எப்படி யோகத்தை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள் அந்தந்த வீட்டுல இருப்பது மட்டுமே சிறப்பு. சூரிய பகவான் அப்படின்னா சிம்ம ராசியில இருக்கணும், சந்திர பகவான்னா தன்னுடைய கடக ராசியில இருக்கணும், செவ்வாய் பகவான் அப்படின்னா விருச்சகத்துல, இப்படி அவங்கவுங்க ராசியில அந்த கிரகங்கள் இருக்கும் போது அது யோகத்தை கொடுக்கும். அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோக பலனை நீங்கள் அடைய முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்கள் ராசி லக்கணப்படி உச்சமாகிற கிரகம் எந்த ஸ்தானமா வருதோ, அந்த ஸ்தானம் எந்த உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உறவா வருதோ, அந்த உச்சமாகிற கிரகம் என்ன உயிர் சம்பந்தப்பட்ட காரகம் உறவா வருதோ அது சார்ந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு, பொருளாதாரம், வருமானம் இது எல்லாமே அவங்களுக்கு பயன்படுமே தவிர உங்களுக்கு பெரிதளவு பயன்படாது. அப்போ கிரகங்கள் உச்சமாகிற கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல அந்த கிரகம் 6, 8 சம்பந்தம் இல்லாமல், பாதகம் மாரகம் சம்பந்தம் இல்லாமல், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லாமல் இருந்து உச்சமானால் சிறப்பு. 2க்கும் 5 கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிகாரங்களுக்கு உச்சமாகிற சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. ஆனால் உச்சமாகிற ராசி எங்கன்னு பாருங்க, கடக ராசியில உச்சமாவார். அப்ப கடகம் அப்படிங்கிறது என்ன? அது உங்களுக்கு 9ஆம் இடம் என்று பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறார். அப்ப சிறப்பு தானே? கண்டிப்பாக அங்கு பாதி சிறப்பு பாதி பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுடைய ராசி லக்கணப்படி அது பாதக ராசியாக வரும். அப்ப 2க்கும் 5 கூடிய குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல போய் அவர் உச்சமாகும் பொழுது அப்பா வழி உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகள், உங்க கொழுந்தியா மச்சனிச்சி போன்ற உறவுகள் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி உறவுகள்கிட்ட உங்களுடைய குரு பகவான் கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வருமானத்தையும், உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாத்தா சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்கள் வருது பாத்தீங்களா, தாத்தா வழியில் உள்ள உறவுகள்கிட்டையும் அது போய் சேருமே தவிர உங்களுக்கு அது முழுமையாக பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா பாதிக்கு பாதி பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்டதுனால பாதி அது தனி பாதகம் மட்டும் சம்பந்தப்பட்டதுன்னா சொல்ல வேண்டியது இல்லை. உங்க தங்க நகைகள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட நீங்க ஒரு காலத்துல இழந்து நீங்கள் ஜீரோவில் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். இது அடியேன் உணர்ந்த விஷயம். இது குரு பகவான். அதே சமயத்துல இதே குரு பகவான் பாதகாதிபதியாகி உங்க ஜாதகத்துல உச்சமாயிருந்தால் சொல்ல வேண்டியதே கிடையாது. எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவர் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வர்றாரோ அது சார்ந்த விஷயத்துல நீங்கள் எப்பேர் பாடுபட்டாலும் சரி அதை நீங்க முழுமையாக அடைஞ்சி அது திருப்தியாக உங்க வாழ்க்கையை ஜீரணம் பண்ண முடியாது. செக் பண்ணி பாருங்க, தெரியும். மிதுன ராசி, மிதுன லக்கணம், குரு பகவான் 7க்கும் 10 கூடிய கிரகம். அப்போ திருமணம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியும், சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆகி அவரை மாமியார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி, உங்களுடைய அப்பா வழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவர் எங்க உச்சமாகிறாரு பாருங்க, உங்களுடைய ராசி லக்கணப்படி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்திற்கும் உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கும் அவர் உச்சமாகிறார். அப்போ குடும்பம் அமையுமான்னு கேட்டீங்கன்னா குடும்பம் அமைவதிலே நீங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திக்க வேண்டியிருக்கும்.
மனைவி சம்பந்தப்பட்ட உறவு, கணவன் சம்பந்தப்பட்ட உறவு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஏண்டா பிறந்தோம், இப்படி ஒரு பொழப்பு தேவையா, குரு பகவான் உச்சன்னு சொல்றாங்க, நம்ம ஆகா ஓஹோன்னு இருப்போம்னு நினைச்சோம், ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுக்கு வேற கிரகங்கள் தொடர்பு அப்படியே சம்பந்தப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைஞ்சிட்டால் கூட, தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்கள் இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவுகளாலும், உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் நீங்கள் ஒரு காலத்தில் ஏமாந்து நிற்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, உச்சமான கிரகம் உச்சம் ஆயிட்டு அது யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு எந்த கிரகம் உச்சமாயிருக்கோ அந்த கிரகத்தோடு உங்கள் ராசி லக்கணப்படி, ராசிப்படி 9ஆம் அதிபதியும் அல்லது லக்கணப்படி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சேர்க்கையில் பார்வையில் இருக்கும் பட்சத்தில், அதே சமயத்துல உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குல தெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உச்ச நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யோகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய போன ஜென்மத்தோட புண்ணிய பலன்கள். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கான தெய்வம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், உங்கள் புண்ணியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. 9ஆம் இடங்கிறது நீங்கள் இந்த பிறவில நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் செய்த ஒவ்வொரு புண்ணியங்கள் இருக்குல்ல, பூஜைகள் இருக்குல்ல, இந்த பூஜையில கிடைக்கக்கூடிய இந்த பலன்களுக்கு உண்டான தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் உச்ச கிரகத்தோடு சேர்ந்திருக்கும் அன்பர்களுக்கு வாழ்க்கையில தோல்வி என்பது எப்பவுமே வருவதில்லை. ஆனால் உச்சமான கிரகம் சொல்றோம் பாத்தீங்களா, அது பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கையில் இருக்கும்போது மட்டும்தான் அது யோகத்தை ஓரளவு முட்டு முணங்கி என்ன பண்றது, இவனை கெடுத்து குட்டிச்சோர ஆக்கிக்கலான்னு பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தா குலதெய்வம் வந்து கெடுக்காதப்பான்னு தடுக்குது, இந்த பக்கம் வந்து இஷ்ட தெய்வம் வந்து நல்லா பூஜை போட்டு வழிபாடு செஞ்சு பக்தியோடு இருக்கான்ப்பா, அவனை கெடுக்காதப்பா, அவனை நான் தான் காக்கணும் அப்படின்னு சொல்லி தடுக்குது. என்ன செய்யுன்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது. ஆனாலும் சில நெருக்கடிகள் காலத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். உதாரணமா கிரகங்களுக்கு தகுந்தாற்ப சொல்றேன் பாருங்க. சூரிய பகவான் வந்து உச்சம் ஆகிறார் அப்படின்னாச்சுன்னா, துலாம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் உச்சம் ஆகக்கூடாது, ஆட்சி அப்படின்னாச்சுன்னா அந்த லாபம். ஏன்னா உங்க துலாம் லக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம், என்ன நடக்கும், உங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ நண்பர் மூலமாக நீங்க அபகரிக்கப்பட போறீங்கன்னு அர்த்தம். அதே மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி உச்சமாவார். நீங்கள் வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டி கடன்ல சிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி கணக்கெடுத்து பாருங்க, சரியா புரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமாகிறார். அது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. யாருக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேச ராசி மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மேச லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சந்திர பகவான் உச்சமாகிறது சிறப்பு. 4ஆம் அதிபதி உச்சம் எங்க தனஸ்தானத்துல, ஆனா ராசியாவே மாறுது. மேச லக்கணம் ரிஷப ராசியா மாறிடும். ஆனால் ரிஷப ராசிக்கு அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி 3ஆம் இடம் மாரகமாக உருவாகும். அப்போ மேச லக்கணமாகி அங்கே 4ஆம் அதிபதி உச்சமாகி ரிஷப ராசியாகி மாரகாதிபதி உச்சம். வீடு பிரச்சனை, தாய் பிரச்சனை வந்துடும் உள்ள, அவ்வளவுதான். அப்போ நீங்க உங்கள் ஜாதகப்படி ராசியும் லக்கணம் ஒருபோல அமைந்து ஒரு கிரகம் யோகமான நிலையில இருந்து உச்சமானால் அது சிறப்பு. மேச ராசி மேச லக்கணம், அப்போ சந்திர பகவான் உச்சம் ஆவாரா? ஆக மாட்டார். சரிங்களா? இப்படி கணக்கெடுத்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ராசியும் லக்கணம் ஒருபோல அமைந்து உங்களுடைய ராசி லக்கணப்படி அந்த கிரகம் வந்து 2ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம், அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் லாபஸ்தானம், இந்த மாதிரி தொடர்புல வந்து அது உச்ச நிலையில இருந்தால் சிறப்பு. அப்படி எல்லாருக்கும் அமைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
முழுமையான யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகமே குரு பகவான். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு பார்த்து அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான யோகம். அவரே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்துக்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கும் குழந்தைகளுக்கும் அவர் வந்து ஆதிபத்தியம் பெற்று அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு யோகம் இல்லையே. மற்ற எல்லா ராசியும் கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல நற்பலனை கொடுக்கிற மாதிரி அமைந்தால் கூட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்படிச்சு தோலை உடிக்கிறதுக்கு உண்டான சூழலை தான் இருக்கும். ஏன்னா இது அவரவர் கர்மா படிதான் இந்த கிரகங்கள் வந்து உச்சமாகிறது, நீசமாகிறது, பாதகம் தொடர்பு சம்பந்தம் வர்றது, மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்புல வர்றது எல்லாமே அவரவர் கர்மாவின் வெளிப்பாடுல உருவாகிறது. அப்ப சந்திர பகவான் இப்படி. சரி, செவ்வாய் பகவான் உச்சமான சிறப்பான்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து மேச ராசியாகி 10ல உச்சமாகிறார்னா கர்ம ராசியில உச்சமாகிறார். ஆனால் அவரை 8ஆம் அதிபதியும் கூட. சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உச்சமா சிறப்பான்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்துல உச்சம் ஆவார். தன்னுடைய 6வது ராசியும் பார்ப்பார். அப்ப கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அடிப்படி சண்டை போடுற லெவல்ல ஒரு முரட்டுத்தனமான ஆட்களா இருக்கிறதுக்கு உண்டான சூழலை அங்கே உருவாக்குவார். இதுல வந்து சொத்து கிடைக்கும், சோகம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் பிரச்சனையோடு மட்டுமே இருக்கும். சரி, அடுத்து வந்து குரு பகவான். குரு பகவானுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதி. அவர் உச்சமாகிறது எங்க பாத்தீங்கன்னா கடகத்துல உங்களுடைய கர்ம ராசியில உச்சமாவார். 6ஆம் அதிபதி கர்ம ராசியில உச்சமாகிறார். அப்ப என்ன ஆகும்? வேலையில வந்து நீங்க ஒரு விஷயம் செய்ய வச்சு அது மூலமா கடனை உருவாக்கி, தேவையில்லாம ஒரு சொந்த தொழில் செய்ய வச்சு அது மூலமா கடனை உருவாக்கி டாக் பண்ண கொண்டு போய் அழகு வச்சு ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குரு பகவான் உச்சம் ஆகக்கூடாது. ஆயிட்டார். 6ஆம் அதிபதி உச்சம். கடன்காரன் உச்சம். எங்க உச்சம்? தொழில் ஸ்தானத்துல. தொழிலுக்காக கடன் வாங்க வச்சு கஷ்டப்பட வைப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அப்படியே ரிஷப ராசி ரிஷப லக்னத்து குரு பகவான் யோகமா செய்வார் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி மாரகஸ்தானத்தில் உச்சம். லாபாதிபதியாகி மாரகஸ்தானத்துல உச்சம். என்ன பண்ணுவாரு? ஒரு தொழிலை செய்ய வச்சு கடனை உருவாக்கி தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கி அதை செஞ்சா சாதிச்சிடலாம், இதை செஞ்சா சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா உருவாக்கி தேவையில்லாம ஒரு கடனை சிக்க வச்சு டாக்குமெண்ட் சம்பந்த பிரச்சனை உட்பட குழந்தைகளால் அசிங்க அவமானத்தை உட்பட குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இப்படி குருவின் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஆனால் நீங்க எங்கே கை நீட்டாலும் பணம் கிடைக்கும். அப்பதானே கடன்காரனாக்க முடியும் உங்களை. அது சார்ந்த விஷயத்தை தெளிவாக செய்யும். அப்ப உச்சமாக சிறப்பா? கண்டிப்பாக சிறப்பு இல்லை. சரி, அதே மீன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் வந்து நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டேன் 7க்கும் 10 கூட கிரகம். அப்ப இந்த மாதிரி தான் வேலை செய்யும். சரி, கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து கணக்கு பண்ணி பாருங்க, 4க்கும் 7 குடைவன். தாய் சம்பந்தப்பட்ட உறவுலையும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவு, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது போன்ற உறவுகள்ல தாயால் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதகம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்துல உச்சமாயிருக்கார் குரு பகவான். ஏன் ராசி லக்கணத்திற்கு 4க்கும் 7க்குடைய அந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 4க்கும் 7க்குடைய குரு பகவான் லாபத்துல உச்சமாகிறாரே, லாபத்தை கொடுக்கணுமே. அவரே வந்து கேந்திராதிபதி பாதகாதிபதி. அப்போ வீட்டுக்கு தாய் மூலமா ஒரு கடன் வாங்க வச்சு, தாய்க்காக கடன் வாங்க வச்சு, தாயின் தேக ஆரோக்கியத்துக்காக கடன் வாங்க வச்சு, இப்படி மனைவி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கடன் வாங்க வச்சு, ஒரு வீடு கட்ட வச்சு, இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை செய்ய வச்சு கடனை வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுப்பார். இதுதான் லாபத்தை கொடுப்பார். சில பேருக்கு வீடு அப்படிங்கிறது கிடைக்கிறதுல வந்து பெரிய போராட்டமா, வீடே கிடைக்காது. ஏன்னா கேந்திரம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லை. திருமணம் முடிஞ்சிட்டு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா அவர் பாதகாதிபதியாகி தன் வீட்டையே 9ஆம் பாரியால் பார்ப்பார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை ஆரம்பிச்சு விட்டு அந்த உறவு சரியில்லை, இந்த உறவு சரியில்லைன்னு சொல்லி சண்டை போட வச்சு கோர்ட்டு கேஸ் இப்படி இழுத்து கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவரவர் ஜாதகம் தகுந்தார் போல். சரி, சுக்கிர பகவான் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சுக்கிர பகவான் எடுத்து பாருங்க, உச்சமாக சிறப்பு அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோட்சாரத்துல சுக்கிர பகவான் உச்சமாகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல அவரவர் ஜாதகம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். உச்சமா இருக்கிறவங்க பாருங்க, உங்கள் ராசி இலக்கணப்படி சுக்கிர பகவான் உச்ச நிலையில இருக்கிற அன்பர்களுக்கு இப்போ செக் பண்ணி பாருங்க, தெளிவா புரியும் என்ன நடந்துட்டு இருக்குது. கடனுக்கு மேல கடன் உருவாகிட்டே இருக்கும். வீட்டு கடன், டாக்குமெண்ட் கடன், அந்த கடன், இந்த கடன், வராத கடன், எல்லா கடனும் உருவாகும். ஆசைகள், பேராசைகள் உருவாகிட்டே இருக்கும். இந்த தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு சொல்லி மனசை வந்து உங்களை அப்படியே தூண்டி விட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கடனை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்
கொஞ்சம் யோசிக்க புரியும். காலதேவ கணக்குப்படி அவர் மீன ராசி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைய ராசிலாம் அவர் உச்சமாகிறார். இதுல ஒரே ஒரு விஷயம், யாருக்கு சுக்கிர பகவான் யோகத்தை செய்வார்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசி கன்னி லக்கணம் 2ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்து அவர் உச்சமாகிறார். சிறப்பு. நல்ல வருமானம் இருக்கும், நல்ல பொருளாதாரம் இருக்கும், இவர் எங்க கையிட்டாலும் காசு பணம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ராசி லக்கணப்படி 7ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சம் ஆகக்கூடாது, அங்க தோஷத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சுக்கிர பகவான் எனக்கு உச்சமாப்பா அப்படிமோ, வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே இருக்கும், ஆனா சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு நல்ல மனைவி இருக்க மாட்டாங்க, நல்ல கணவர் இருக்க மாட்டாங்க இந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு. சரி, மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி தான். அப்ப 5ஆம் அதிபதி உச்சமாக தப்பா? இது என்ன லாஜிக் புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. 5க்கும் 12க்கும் உடைய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே உச்சமாகிறார்? மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய, மிதுன லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உச்சமாகிறார். சொந்த தொழில் செய்ய வச்சு அது மூலமாக விரயத்தை ஏற்படுத்தி ஒரு குழந்தையை கொடுத்து, குழந்தை குழந்தை ஒன்று நம்ம ஆசைப்பட்டு வேண்டி இருக்கும்போது குழந்தை மூலமாக குழந்தைய 4 மாசம் வயிற்றுல வச்சு கருவை கலைச்சி குழந்தை கலைஞ்சு போச்சு, குழந்தை தங்க மாட்டேங்குது, குழந்தையே இல்லையே அப்படிங்கிற சூழலையும் கொடுப்பார், இயக்கத்தையும் கொடுப்பார். ஏன்னா அவர் உச்சமாக ராசி வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் நஷ்டங்களை கொடுப்பார். என்னப்பா எல்லாம் நட்டத்தையே சொல்லிட்டு இருக்கிற, அப்ப நல்லதே இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரவர் பிறவி கர்மா என்னவோ அதன்படிதான் நம்ம நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அனுபவிக்க முடியும். நான் இந்த கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்தால் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவா சொல்றேன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, கிரகம் உச்சமா இருக்குது எனக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி அந்த கிரகங்கள் உள்ள வர்றதுக்கு முன்னால நான் ஒரு ஜோசியம் பார்த்தேன், அங்க பார்த்தேன், இப்படி பார்த்தேன், எனக்கு அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம தேவையில்லாம ஒரு கடனை உருவாக்கி வச்சு இந்த திசை முழுவதும் யோகத்தை செய்யும் சொல்லி ஆரம்பிச்சு நம்ம உள்ள போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, சிக்கினதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் நீங்க நினைச்சா வெளியே வர முடியாது. அடிச்சு துவைச்சு புழிஞ்சு காய போட்டு அயன் பண்ணி அது வெளியே கொண்டு வரக்குள்ள திசையை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நெருக்கடிகளை ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு ஜாதகருக்கு உச்சமான நிலைமையில இருக்கும் போது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது நம்மளை படைச்ச இறைவனுக்கும் இது பொருந்தும். மண்ணை மிதிச்ச கர்மா என்று சொல்லக்கூடிய மண்ணை மிதிச்ச அனைத்து ஆறறிவு உள்ள ஜீவன்களுக்கும் அனைவருக்கும் சரியாகவே பொருந்தும். இது சுக்கிர பகவான். அப்ப சுக்கிர பகவான் உச்சமாகிறது நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு வந்து மிதுன ராசி மிதுன ராசியா இருக்கும், மீன லக்கணமாக இருக்கலாம், அல்லது கன்னி ராசியாக இருக்கும், தனுசு லக்கணமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் மாறி மாறி வந்து சுக்கிர பகவான் உச்சம் ஆயிட்டாருன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. சுக்கிர ராசியை நீங்க நம்பி நீங்க பெரிய கடனை வாங்கிறாதுங்க, சோழி முடிஞ்சு போகும், துவச்சி எடுத்துருவாரு. ஏன்னா ஒரு ராசிப்படி பார்த்தீங்கன்னா யோகமாக வேலை செஞ்சு கொண்டே இருப்பார். லக்கணப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களை பெரிய கடங்காரன் ஆக்கி கொண்டே இருப்பார். அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் தான். செக் பண்ணி பாருங்க. அவங்க வாழ்க்கையில நான் சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தான் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். ஏன்னா நான் சொல்ற பலன் வந்து குருமார்கள்ட்ட படிச்சோ அல்லது ஒரு புக்ஸை பார்த்து படிச்சோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் கேட்டோ நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து அணுவாக உணர்த்தியே கொடுத்த விஷயம்தான். என் அன்னை கொடுத்த இந்த அருள்வாக்கு இதுதான். இதெல்லாம் சத்தியம். சரி, அடுத்து சுக்கிர பகவான் இப்படி, அடுத்து புதன் பகவான் மட்டும்தான் அவர் வீட்லயே அவர் உச்சமாகிறாரு, அடுத்த வீட்டுல போய் உச்சமாகல. நானே ராஜா நானே மந்திரி உட்கார்றது அவர் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா நல்லா செக் பண்ணி பாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து புதன் பகவான் உச்சமாயிருக்கிறார். ஏப்பா லக்னாதிபதி உச்சம், ராசி அதிபதி உச்சம் அப்படிமோ. ஆனா அந்த புதன் பகவானுக்கு இன்னொரு வீடு இருக்கு, கர்மாதிபதி உச்சம். சொந்தமா தொழில் செய்ய வச்சு, சரிங்களா, சொந்தமா தொழில் செய்ய வச்சு நான் தான் பெரிய புத்திசாலி அப்படிங்கிறத காட்டுற மாதிரி காட்ட வச்சு அது மூலமாக ஒரு இழப்புகளை சந்திக்க வைப்பார். ஏன்னா அவர் உச்சமாகி அவர் பார்க்கிற ராசி மீன ராசி, பிரபஞ்ச அமைப்புப்படி அது விரைய ராசி. உங்கள் ராசி லக்கணப்படி அது 7ஆம் இடம். நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. நண்பர்கள் மூலமாக தொழில் ஆரம்பிச்சு நம்ம இதை செஞ்சலாம்னு சொல்லி புத்தி அப்படியே, ஏன்னா ஒரு லெவலுக்கு நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓரளவு புத்தியோட இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசிக்கலாம். அதிமேதாவி மாதிரி பேசுறவங்ககிட்ட நம்ம பேசி வைக்க முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லுவாங்க, இல்ல 4 கால்பான்னு சொன்னீங்கன்னா ஒரு காலம் முடிச்சு எடுத்துட்டு 3 காலம் சொல்லுவாங்க. நம்ம ஆமான்னு சொல்லி ஆகாங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. இல்ல 4 கால் இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா சரிங்களா, இதுதான் உண்மை.
அதாவது அந்த அந்த புத்தி அவங்களுக்கு அப்படித்தான் அது செயல்படும். ஏன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவரே ஆட்சியும் பெற்று அவரே வந்து முழுமையாக 100க்கு 100 ஒரு கிரகம் வலிமையா இருந்தா தப்பு இல்லைங்க. 100க்கு 150 வலிமையா இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றதா அதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் உண்மை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் உச்சமாக சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா காலதெய்வ கணக்குப்படி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி அவர் எந்த ஸ்தானத்துல உச்சமாகிறான்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசியில் உச்சமாவார். அந்த துலாம் ராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருது அது சார்ந்த விஷயம் வந்து பிரச்சனை சோழி முடிஞ்சு போச்சு. அதே சமயத்துல பிரபஞ்ச கணக்குப்படி துலாம் ராசி அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை குறிக்கிறதுக்குண்டான ஸ்தானம், திருமண ஸ்தானம். துலாம் ராசியில சனி பகவான் உச்சமா இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. மன வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும், திருப்தியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அவரவர் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அவரவர் வாழ்க்கை ஜாதகம் இருந்தா எடுத்து நீ ஆய்வு பண்ணி பாருங்க. துலாம் ராசியிலையும் ரிஷப ராசியிலையும் பாவ கிரகங்கள் இருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, எந்த வாழ்க்கை இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பெண்களை புரிஞ்சிக்க முடியாது, பெண்கள் இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது போன்ற ஒரு சூழல், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராசியின் தன்மை அது. அப்ப சுக்கிர அப்போ வந்து நல்லா பாருங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஸ்தானத்துக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம், வண்டி வாகனம், வீடு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர் அந்த சனி பகவான் வந்து உச்சமாக ராசி வந்து பாருங்க உங்கள் ராசி லக்கணப்படி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு, அது மோட்ச ஸ்தானத்துக்கு உட்பட அது ஆதிபத்தியம் பெற்ற அந்த ஸ்தானத்தில் வந்து உச்சமாகும் போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி மாரகாதிபதியாக வருவார். தொழில் நல்லா இருக்கும், தொழில் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, ஒரு பக்கம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கும், புடிஞ்சுக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு ஏண்டா செஞ்சோம் அப்படின்றத நினைக்க வைப்பார். ஏன்னா அது மாரகம். அப்போ சனி பகவான் வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கணத்தை கணக்கு பண்ணி பாருங்க. அவரே 5ஆம் அதிபதி, அவரே 6ஆம் அதிபதி. அப்ப அவர் உச்சமாக எங்க உச்சமாகிறாரு? உங்கள் ராசி லக்கணப்படி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல வந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதினு சொல்லி ஸ்தானாதிபதி உச்சமாகிறார். சிறப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவரே கடன்காரர். கடன் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான கிரகம் உச்சம். சரி, அப்படியே மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு முழு யோகம் தான் அப்பா எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யறதுக்கு உண்டான கடவுளும் அவர் தான். உங்களை பெரும் கடனாக்கி உங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு உண்டான கிரகமும் அவர் தான். அப்ப எந்த சுத்தி வந்தாலும் சரி ஒரு கிரகங்கள் வந்து உச்சமாகும் போது தன்னுடைய வீட்டுல அது உச்சம் ஆகிறது இல்ல. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நம்பிக்கை, வாக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து கேள்விக்குறி கண்டிப்பா ஆகும். உங்கள் ராசி இலக்கணப்படி கணக்கெடுத்து பார்த்துக்குங்க. ஒரு 2ஆம் இடம் 3ஆம் இடம் இப்படி கணக்கெடுத்து பாருங்க. அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் சொல்றோம்ல, இதெல்லாம் என்ன உறவு காரகத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வருதோ, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் உற்றார் உறவுகள் நண்பர்கள், சரிங்களா, இப்படி என்னென்ன உறவா வருதோ, பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சான் மருமக்கன்னு சொல்றோம்ல, என்ன உறவா வருதோ அந்த உறவு சார்ந்த விஷயமாகவும், சனி பகவான் அப்படின்னா வயதானவங்க மூலமாகவும், குரு பகவான்னா குழந்தைகள் மூலமாகவும், சரிங்களா, புதன் பகவான் அப்படின்னா தாய் மாமன் மச்சனன் போன்ற உறவு, சுக்கிர பகவான்னா பெண்கள், சந்திரன்னா தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சூரியன் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட உங்களுடைய தந்தை உட்பட, இப்படி எல்லா உறவையும் நீங்க அவரவர் ஜாதகத்தை பொருத்தி பாருங்க. அங்க புரிஞ்சிடும் அந்தந்த நபரால் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை அவங்க சுரண்டி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே அது நடந்திருக்கும். காலங்கள் முடியும் போதுதான் உணர்வீங்க, அடையப்பா நல்லவன் நினைச்சு உன்ன இப்படி பண்ணனாப்பா, இப்படி ஒரு மகா பாதகத்தை செஞ்சுட்டு போயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் உச்சமாகிற கிரகங்கள் வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்புல வந்து உச்சம் ஆயிரவே கூடாது. அப்படி உச்சம் ஆயிட்டா அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகள், பொருளாதார இழப்புகள் நீங்க சந்திச்சு வாழ்க்கையில வந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். உச்சமா இருக்கிற கிரகங்கள் கூட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களும் உங்களுடைய ராசி லக்கணப்படி ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களும் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வையில் சேர்க்கையில் இல்லாமல் ஒன்னாக சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
5ஆம் அதிபதினா என்ன? குல தெய்வம். 9ஆம் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்ட தெய்வம். இந்த 2 தெய்வத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய தெய்வங்கள் பார்வையில சேர்க்கையில அந்த உச்சமான கிரகங்கள் இருக்கும்போது, உச்சமான கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ, நல்ல ஆதிபத்தியமா இருந்தா கொட்டுன்னு கொட்டும். கெட்ட ஆதிபத்தியமா இருந்தால் கஷ்டங்கள் பெரிதளவுக்கு வராம சிறிதா வர அளவுக்கு அந்த இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது மூலமாக நீங்க அதை கட்டி காக்கலாம். சரி, எல்லாம் ஓகே, நீ சொல்றதா ஏத்துக்கிட்டேனப்பா, இதுக்கு வழிபாடு? அடுத்த கேள்வி அதானா? உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் இயக்கிக் கொண்டே இருங்கள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பூர்வ புண்ணியம். அங்கே இருக்கக்கூடிய உங்கள் புண்ணிய ஸ்தானத்தை நீங்கள் மேலும் மேலும் வலுப்படுத்துங்கள். எப்படி வலுப்படுத்துறது? தான தர்மங்கள் கொடுங்க. முடியாதவங்களுக்கு, இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிரகம் உச்சமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அந்த கிரகம் எங்க உச்சமா இருக்கோ அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வருமானம் வரும்ல. ஒரு கிரகம் 10ஆம் அதிபதியாகி அவர் பாதகாதிக்கு சம்பந்தப்பட்டு உச்சமா இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தொழில வருமானம் வரும். அதை அடுத்தவங்க கொண்டு போறதுக்கு முன்னால நீங்களே அந்த வருமானத்தை இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. குலதெய்வம் கோயில போய் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் கோயில போய் மொட்டை போடணுமா, முடிக்காணிக்க கொடுக்கணுமா, அபிஷேகம் பண்ணணுமா, இல்ல கோவில சீரமைச்சு கொடுக்கணுமா, கோவில்ல என்னென்ன பணிவிடைகள் இருக்கு, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே முன்னின்று அதுல வர வருமானங்களை நீங்க எடுத்துக்கொண்டு போய் அந்த தெய்வத்திற்கு நீங்க செஞ்சு உங்களுடைய அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தை வலுப்படுத்திக்கீங்க. அடுத்து 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கு. அது தானம் தர்மங்கள். 9ஆம் இடம்னா என்ன? தான தர்மங்கள். நீங்க இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் கோவில்ல போய் அந்த கோவில்ல உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை தானமாக, அன்னதானமாக நீங்க என்ன தானம் கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. வழிபாடுகள், இறை வழிபாடுகளை கெட்டியா பிடிங்க. விரதங்களை கரெக்டா முறையா இருங்க. இங்கேயும் விரதம் இருந்தேன், இப்படியும் விரதம் இருந்தேன், நானும் விரதம் இருப்பேன்னு சொல்லி ஏனோ தானும் விரதம் இருக்காம உங்கள் விரதத்தை சரியாக ஒரே மனசோடு பயபக்தியோடு துல்லியமா இருந்து பாருங்க. அது தோல்வியே வராது. இப்படி நீங்க செய்யும் போது மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏன்னா கிரகம் உச்சமா இருக்கும் போது 6ஆம் இடத்துல இருந்தால் கடனை அள்ளி கொடுக்கும், 8ஆம் இடத்துல இருந்தால் பெருங்கடனை உருவாக்கும். அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு. அப்ப நல்ல வேலையில இருப்பீங்க, கை நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த காசை கொண்டு போய் நீங்க தானம் தர்மம் பண்ணாம நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்காகவே பயன்படுத்தும் போது அதை நீங்க முழுமையா பயன்படுத்த முடியாம கடனாக மாறும். 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் உச்ச நிலையில இருக்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா ஆயுள் தொல்லை கொடுக்கறதுக்குண்டான சூழலை உருவாக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சம், ஆயுள் ஸ்தானாதிபதி உச்சம் எடுக்கும். பாதக மாரகம் சம்பந்தப்படும் போது அங்கே ஆயுள் சம்பந்த கண்டங்களை உருவாக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா மருத்துவமனையில இருக்கிற குழந்தைகளுக்கு தீராத ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட சர்ஜரி சம்பந்தப்பட்ட அமைப்பை சொல்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு தலையில ஒரு ஆபரேஷன் இருக்குங்க, கொஞ்சம் பணம் பத்தல கொடுங்க, பாக்கியில கையை விட்டு இருக்கிறத கொடுங்க. உங்க உழைப்புல வரக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானாதிபதி உச்சம். கண்டிப்பா உங்க தொழில் லாபங்கள் இருக்கும், தொழில் கடன்களும் இருக்கும், லாபங்களும் இருக்கும், போராட்டங்களும் இருக்கும். போராட்டத்திற்கு மத்தியில நீங்க இந்த உதவிகளை செய்யும் போது அங்கே அந்த கிரகம் தன்னுடைய உங்கள் வருமானத்தை புடுங்கி இன்னொருத்தர்கிட்ட உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து உங்க கூடவே இருந்து கேன்சர் மாதிரி இருந்து சுரண்டி 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 சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி உறவுகள்கிட்ட உங்கள் பணம் போவதற்கு பதிலா இந்த மாதிரி நீங்க ஒரு பரிகாரமா செய்யும் போது அங்கே 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெறும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான தர்மம். அப்போ 9ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது சரி சம்பந்தம் இல்லைன்னா அப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்க வேண்டாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா 5, 9 நீங்க வலுப்படுத்தும் போது அங்கே கிரகங்கள் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கிற அமைப்புல இருந்தால் கூட குலதெய்வ பார்வையால், இஷ்ட தெய்வ பார்வையால், குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தால், இஷ்ட தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய தானம் தர்மம் செய்றீங்களா, இந்த புண்ணியத்தால் வரக்கூடிய தெய்வ வழிபாடு மூலமாக வரக்கூடிய இந்த அனைத்து வித இதுதான் உங்களுக்கு கர்ணனுக்கு கவச குண்டலமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கவச குண்டலமாக இருந்து பாதுகாக்கும். யோகமா இருக்கிறவங்க யோகமா நிறைய அள்ளி சம்பாதிச்சிட்டீங்க. நம்ம சாப்பிட போறது என்னங்க, ஒரு நாளைக்கு 4 இட்லி, மத்தியானம் 2 பரோட்டா, சாயங்காலம் போனா ஒரு தோசை, இவ்வளவு சாப்பிட போறோம். இதுக்காக நம்ம நிறைய கோடியா சேர்த்து வச்சு நம்ம எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. இருக்கும் காலகட்டங்களிலே உங்கள் வம்சம் விருத்தியாக குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம். ஏன்னா நீங்க செய்யற பரிகாரங்கள், நீங்க செய்யற இந்த தான தர்மங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு வம்சத்துக்கு சேரும். நீங்க நல்லது செஞ்சா உங்க குழந்தைகளுக்கு நல்லது விட்டுட்டு போறீங்க, கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதை விட்டுட்டு போறீங்க. இதுதாங்க உண்மை. அப்போ நீங்க நல்ல விஷயங்களை செஞ்சு தான தர்மமாக செய்யும் போது அங்க 5ஆம் இடம் வலுப்பெறும். அதே சமயத்துல 5ஆம் இடம் வலுப்பெறும் போது 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வலுப்பெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா
குழந்தை ஸ்தானத்தை நீங்க இயக்கிட்டீங்க. பூர்வ புண்ணியத்தை இயக்கும் போது அங்க குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உள்ள வந்துடும். அதே சமயத்துல தானம் தர்மங்கள் செய்யும் போது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஜாதகம் தோக்காது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடியேன் உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் உணர்த்திய விஷயம் இதுதான். ஏன் இந்த விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஜாதகத்துல வந்து கிரகங்கள் உச்சமா இருக்கு, ஆனா பெரும் கஷ்டப்படுறாங்க. அப்ப இவங்களுக்குலாம் என்ன வழி? இதுதான் வழி. நீங்க இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயத்த சொல்லி நான் தெளிவா முடிக்கிறேன். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கும் குழந்தைகள் ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகமே வந்து விருச்சிக ராசி விருச்சிகத்துக்கு முழு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமே வந்து பாத்தீங்கன்னா பாதக ஸ்தானத்துல இருக்கும்போது அது கண்டிப்பா பாதகத்தை கொடுக்கு. பாத்தீங்களா? இதே அமைப்பு முழு யோகாதிபதியாக வரும்போதே பாதகத்தை கொடுக்கும் பொழுது நல்லா செக் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். பாதகாதிபதி மாரகாதிபதி 6, 8 அதிபதிக்கு தொடர்பு வந்து அங்கே பாதகாதிபதி பார்வை மாரகாதிபதி சேர்க்கை இப்படிலாம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில போராட்டம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நம்ம நிவர்த்தி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நீங்க இறை வழிபாடுகளை இப்படி எடுக்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் அடுத்து வந்து லக்கணாதிபதியாக நீங்களே போய் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயத்தை இயக்கும் பொழுதும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து தாந்திரம் பண்ணும் போதும் 1, 5, 9 வேலை செய்யும். இதுவே உங்களுக்கு கர்ணனுக்கு வந்து சூரிய பகவான் கொடுத்த கவச குண்டலமாக இருந்து உங்களை காக்கும் என்பதுதான் என் முத்தாரமையின் அருள்வாக்கு. இதுதான் நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள். சரிங்களா? அதனால கிரகங்கள் வந்து உச்சமா இருக்கு அப்படிங்கிறக்கா நீங்க ரொம்ப போட்டு அலட்டிக்காதுங்க. கிரகம் நீசமாயிட்டுனாலும் யோசிக்காதுங்க. எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அந்தந்த வீடுகள்ல இருந்தால் அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு அந்த ஸ்தானத்துல இருந்தால், இப்ப துலாம் லக்னம் துலாம் ராசி பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலே சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? அவர் வந்து லாபத்தையும் கொடுக்க போறார். லாபத்தை புடுங்கி மூத்த சகோதரர் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகளுக்கும் அல்லது மருமகன் போன்ற உறவுகளுக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த லாபங்கள் நிறைய வரும்பொழுது அதை கொண்டு போய் சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டா தலை சார்ந்த பகுதி, இதயம் சார்ந்த பகுதி, எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான அமைப்பு யாருன்னா சூரியன். அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கிற பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் நீங்க உதவி பண்ணுங்க. அந்த லாபத்தை கொண்டு போய் அவங்களுக்கு செலவு பண்ணுங்க. செலவு பண்ணும்போது மருமக்கமாறு என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அண்ணன் என்று சொல்ல அக்கா என்று சொல்ல உறவுகள் மூலமாகவும் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புகளை லாபத்தை அவங்க கொண்டு போக மாட்டாங்க. அது மூலமாக உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.